ஹலோ கைஸ், வெல்கம் டு டேட்டாவிஸ் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சீரியஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு சீரியஸா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல வந்து இப்போ ஒரு லாங்குவேஜ் கத்துக்க போறீங்கன்னா அந்த லாங்குவேஜை பத்தி அது எப்போ ஹிஸ்டரி, அப்புறம் ஏன் அதை யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சுக்குவோம். ஏன் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். கம்ப்யூட்டர்னா என்னன்னா அது வந்து கம்ப்யூட்டேஷனல் டிவைஸ், ப்ரோக்ராமபிள் டிவைஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் வந்து தானா ஒர்க் ஆகாது. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்க்கு யார் குடுப்பாங்கன்னா, புரோகிராமரோ இல்ல டெவலப்பரோ தான் குடுப்பாங்க. அவங்க வந்து எது மூலியமா குடுப்பாங்க? ஒரு லாங்குவேஜ் வச்சு தான். அந்த லாங்குவேஜ் தான் புரோகிராமிங் லாங்குவேஜ். அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் இப்போ நெறைய இருக்கு. பைத்தான், ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. அதுல வந்து நம்ம பைத்தான் தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்டரி பார்ப்போம். ம். ஹிஸ்டரி இது வந்து ஒரு பாப்புலரான ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். அது உங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் பைத்தான் தான் வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இது யார் கிரியேட் பண்ணாங்கன்னா, கைடோ அண்ட் ரோசன் தான் கிரியேட் பண்ணாரு. எப்போன்னா 1991ல. ஏன் இதுக்கு பைத்தான் அப்படின்னு நேம் வச்சாங்கன்னா, அப்போ ஒரு சர்க்கஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த சர்க்கஸ்ல வந்து பைத்தான்றது ஒரு ஸ்னேக்கோட நேம். அந்த சர்க்கஸ் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட லாங்குவேஜ்க்கு வந்து பைத்தான் அப்படின்னு வந்து நேம் வச்சுட்டாரு. 1991ல ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்துச்சு. அடுத்து 2000ல செகண்ட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து 2005ல வந்து தேர்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க பைத்தான்ல. இப்போ அதுதான் தேர்ட் வெர்ஷன்ல தான் இல்ல இப்போ நெறைய வெர்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. பைத்தான் 9, பைத்தான் 10 அதெல்லாம் வந்துருச்சு. ஆ அடுத்து வந்து நம்ம வந்து ஏன் பைத்தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்போ உங்களுக்கு பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னாவே என்னன்னே தெரியாதுன்னே வச்சுக்கோங்க. அது எதுவுமே தெரியலைன்னா கூட நீங்க பைத்தான் ஈஸியா கத்துக்கலாம். அதுவும் இல்லாம இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காது. இப்போ நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசுறோமோ, அதே மாரி தான் இதோட சின்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அதுக்கடுத்து இத மெயின்டெயின் பண்றது ஈஸி தான். சின்டாக்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கிறதுனால. போர்ட்டபிள்னா இது எல்லா ஹார்ட்வேர்லயுமே நம்ம வந்து அதாவது எல்லா சிஸ்டம்லயும் இப்போ லினக்ஸ்னா அதுல ஜாவாலலாம் நம்ம வந்து ஜேவிஎம் மெஷின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து இன்னொரு இதுல ரைட் பண்ண ப்ரோகிராம இன்னொரு கம்ப்யூட்டர்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு சில இது ரன் ஆகவே ஆகாது. ஆனா பைத்தான்ல அந்த பிரச்சனையே இல்ல. எதுல போட்டாலும் ரன் ஆகும். அதுதான் போர்ட்டபிள். அதுக்கப்புறம் இது வந்து இன்டரப்டர் பேஸ்டு. இன்டரப்டர்னா இப்போ ஒரு லைன் கோட் எழுதிட்டீங்கன்னா, அடுத்த லைன் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த லைன வந்து அது கம்ப்ளீட்டா ரன் பண்ணி அதுல ஏதாவது எரர் இருக்கா, இல்லையா அப்படின்னு உடனே சொல்லிரும் நமக்கு. ஆனா மத்த லாங்குவேஜ்ல அப்படி இருக்காது. கம்பைல் பண்ணும். ஃபுல்லா எல்லா கோடையும் கம்பைல் பண்ணி, அதுல வந்து எந்தெந்த லைன்ஸ்ல வந்து எரர் இருக்கா அப்படிதான் சொல்லும். ஆனா அதுல வந்து பைத்தான்ல அப்படி இல்ல. எது எதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பேக் அண்ட் வெப் டெவலப்மென்ட்ல யூஸ் பண்றாங்க. இப்போ ரீசென்ட்டா டேட்டா அனலைசிஸ், ஏஐ அண்ட் சயன்டிஃபிக் கம்ப்யூட்டிங் இதுலலாம் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கேம்ஸ் டெஸ்க்டாப் ஆப்ல, 3டி கிராபிக்ஸ்ல, ஆ ஜியூஐனா என்னன்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது இப்போ நம்ம ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றோம்ல, அதுல நெக்ஸ்ட் ஆ இது ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கிளிக் பண்றோம்ல, அதுதான் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுதான் வந்து பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன். நாம வந்து அடுத்த வீடியோல எப்படி பைத்தான் டவுன்லோட் பண்ணி, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் எப்படி போடுறது அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ. பை.